கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார தகவல் ஈரோப் யூனியன் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்தது. இங்கிருந்து வந்துதான் ஆட்சியை பிடிப்பதாக சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் கிரீன்லாண்டை பிடிக்கும் திட்டம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் 60க்கும் மேற்பட்ட பொது காரியங்களில் இருந்து வெளிவந்துவிட்டன. சமாதான சபை ஒன்று வரும். போர்ட் ஆஃப் பீஸ் என்ற சமாதான சபையை உருவாக்குகிறார் ட்ரம்ப். மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். இது குறித்துதான் முழுமையான விளக்கங்களை என் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஒரே விஷயம்தான், ஆனால் 3 ஆங்கிள் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் 3 விதமாக நடந்திருக்கு. அதனால வாங்க, யூரோப்பியன் யூனியன் இதை குறித்து நம்ம நிறைய செய்திகள் வெளியிட்டு இருக்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்பாக இருந்து ஏறக்குறைய 2008 இதை பற்றின வீடியோக்கெல்லாம் வெளியிட்டே வரோம். அதில் இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் இருக்கும். இவர்களை குறித்து வேதாகமத்தில் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரத்தில் ஒரு மிருகம் ஏறி வந்தது அப்படின்னு இருக்கும். இது இந்த மிருகம், அதாவது யூரோப்பியன் யூனியன் ஏறி வர்றது, உலகத்தில் ஆட்சியை பிடிக்கிறத பற்றி சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நடைபெற போகும், இப்படி நடக்கும் என்பது எல்லாமே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. இதை நம்ம ஏற்கனவே விவரிச்சிருக்கிறோம். இப்போ அதுக்கான மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. முதலாவதாக நீங்கள் இந்த கிரீன்லாந்து விஷயத்தில் கவனிச்சுட்டே இருப்பீங்க. எல்லாருமே இதை எப்படி, எந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நாடு பிடிக்கிற ஆசை. ஸோ அந்த கிரீன்லாண்டை பிடிக்கணும், வெனின்சுலாவை பிடிக்கணும், இன்னொருக்கு இருக்க கனடாவுன்ற நாடு கூட சேர்த்துக்கொள்ளணும், இப்படி நிறையா அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸோ இப்போ அவர் அந்த கிரீன்லாண்டை பிடிக்க போகிறாரு. அந்த கிரீன்லாண்டை பிடிக்க விடாமல் ஐரோப்பா நாடுகள் தடுக்குது. இதுதான் நம்முடைய ஆங்கிளில் இருக்குது. ஸோ அதை அவர் அங்கே இருக்க வளங்களை எடுக்க பார்க்குறாரு. இதான் நம்ம பார்க்குறோம். இது நல்லா கவனிச்சு பாருங்கள். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி மேலே வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டமைப்பாக இந்த அமெரிக்கா என்கிறதான வல்லரசை அதை பிடிக்க விடாதபடிக்கு தடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக பிரான்ஸ் அதிபராக இருக்கட்டும், இங்கிலாந்து பிரதமராக இருக்கட்டும், அத்தனை பேருமே மிக ஆக்ரோஷமாக எதிர்த்தாங்க. முடியாது, விடமாட்டோம், என்னன்னாலும் பார்த்துக்கலான்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. ட்ரம்ப்பும் மிரட்டிலாம் பார்த்தாரு, டாரிஃப் போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்னு. அசரதாவே இல்லை. ஆனால் இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூரோப் என்கிறதான ஒரு அமைப்பு வலுப்பெற்று கொண்டே வருகிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியனுங்கிறதான வரும் அப்படின்னு சொன்னபோது அதுக்கு மிலிட்ரியே இல்லைங்க, அதெல்லாம் வராதுங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணவங்க தான் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஹாட் டாபிக். அவங்க தான் அடுத்த வல்லரசாக உருவாக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இவங்க வல்லரசாக எப்படி உருவாக்குறாங்கிறதுக்கு ஒரு ஒத்துமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை கவனிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நேட்டோ நாடுகள் இந்த உக்ரைனை பேக்கப் பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா இந்த ட்ரம்ப் விளாடிமிர் புதினோடு கூட நட்பில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறார். ஸோ அதனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தனி இராணுவம் இருக்கணும், நம்ம செல்ஃப் சஸ்டைன் பண்ணணும், நம்மளே நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், இந்த மாதிரி அமெரிக்காவை நம்பி ரொம்ப காலம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே அவங்க மாற்று இராணுவத்தை தயார் பண்ணுறதுக்கு தேவையான நிதி உதவியெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்போ கிரீன்லாந்து இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகளுடைய படைகள் போய் இறங்க தொடங்கிருச்சு அங்கே. ஸோ இப்போ அமெரிக்காவை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நேட்டோ நாடுகளுடையதான செயலாளர் அவர் போய் ட்ரம்ப்பை கொஞ்சம் கூல் பண்ணியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் இந்த கிரீன்லாண்டில் உள்ள வளங்களையும் அது எடுக்கிறதுக்கு நாங்கள் அதை பேச்சுவார்த்தை நடக்கும், இப்படிலாம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் நேட்டோ நாடுகள் நாங்கள் நேற்றோரை எடுக்கிற வரைக்கும் வெளியரங்கமான அறிக்கை ஒன்றும் வெளியிடலை. ஆனால் இது ஒன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுது, ஒரு சூப்பர் பவர் எழும்புது. எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு இதுக்கு நல்ல ஒரு ஒத்துமையை கவனிச்சு பாருங்களேன். செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் உலகளாவே வந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரியே அப்போ ஒரு காலம் வந்துச்சு. அதோடு கூட ஹிட்லருடைய நாடு பிடிக்கிற ஆசை, பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தார். இப்போ ட்ரம்ப்பு பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ அன்னைக்கு தான் ஹிட்லருக்கு பயந்து தான் எல்லாரும் ஒரு கூட்டமைப்பாக மாறினாங்க. இங்கிலாந்து, இவங்க எல்லாம் ருமேனியா, இவங்கெல்லாம் அப்படி மாற தொடங்கினாங்க. அதுதான் செகண்ட் வேர்ல்டு வாராக மாறிச்சு. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் மாறுவதற்கான ஒரு இடம் உருவாகி இருக்கிறது. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பாவுக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கும்போது மீண்டும் ஒரு அடுத்த வல்லரசு உருவாகணும். இது முடியும் போது தான் அமெரிக்கா சூப்பர் பவராக உருவாச்சு 1943. இப்போ இதே மாதிரி ஒரு வார் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒருவேளை இது அப்படியே ரஷ்யா உக்ரைன் வாராக மாறி அது அப்படியே ரஷ்யா இஸ்ரேல் வாராக மாறும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அந்த காரியம் நடக்கிறதா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ அடுத்ததில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் 60க்கும் மேற்பட்ட இந்த பொது காரியங்கள் அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கள் இஷ்டப்படி என்ன வேணால் செய்யலாம், யூஎன் எங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க.
ஸோ அதனுடைய விளைவாக இப்போ ட்ரம்ப் வந்து யூஎன் சொல்கிற எதையும் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டார். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் யூஎன்ல வித்ட்ரா பண்ணணும், புது யூஎன் உருவாக்கணும், இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ எனக்கு வந்த பிறகு நல்லா கவனிச்சிங்கன்னா யூஎனுடையதான கட்டடத்தை இஸ்ரவேலில் தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் உடச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஎன் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட இன்னும் கவனிச்சு பாருங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு, யூஎன் ஒரு தேவையில்லாத இது தன்னுடைய வல்லமையை அது இழந்துடுச்சு. இப்போ 3வது ஒரு சமாதான சபை உருவாகுது. 2008 இதை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, சமாதான சபைன்னு ஒன்று வரும்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒன்று உருவாக்குறாரு. இப்போ இது ஒரு சமாதான சபை. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரம்ப் 9,000 கோடி ரூபாயோ என்னமோ அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட சேர்றவங்க சேரலாம். யூஎன்ல சேர்ந்துருக்கவங்க எங்க கூட சேரணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே 3வது யூஎனுக்கு பதிலாக ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியும், 2வது யுனைடெட் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார் முடியும். இப்போ 3வது வரும்போது போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இதுவே அப்படியே எக்ஸிக்யூட் ஆகலாம் இல்லையா? இன்னொன்று இதே மாதிரி ஒன்று கண்டிப்பாக வரும். இதுதான் ஐநா சபைக்கு மாற்றாக இருக்கும். இப்போ ஐநா சபை தன் வல்லமையை இழந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மொத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. இது நமக்கு என்ன சொல்லுது? 2வது இன்னொரு பக்கத்துல யூரோப்பியன் யூனியன் 3வது சமாதான சபை உருவாகுது. இப்போ எப்படி அமெரிக்கா யூஎனுக்கு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு, ஃபுல் ஃபண்ட் அவங்க தான் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த 3வது சமாதான சபைக்கு யார் பண்ண போறோம்னா யூரோப்பியன் யூனியன் தான் ஃபண்ட் பண்ணும். அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎன் இருக்கு, அப்படி இருக்கும். சரி, இப்போ ட்ரம்ப் தானே ஆரம்பிக்கிறாரு, அது எப்படி யூரோப்புக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சமாதான சபையை பற்றி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்சது லண்டனில். ஏன்னா அங்கே வல்லரசாக அப்போ இருந்தது யாருன்னா லண்டன். ஆனால் மாற்றப்பட்டது ஜெனீவாவுக்கு. இன்னைய வரைக்கும் நீங்கள் ஜெனீவா ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த ஜெனீவாவுக்கு அது மாற்றப்பட்டது. அதே மாதிரி தான் இது எங்கே வேணாலும் ஸ்தாபிக்கப்படும். ஆனால் கொண்டு போகப்பட்டது ரோமுக்கு போகும், யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகும். வசனத்தின்படி இது அங்கே தான் போய் நிற்கணும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள போய் நிற்கணும். இப்போவே யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்ல இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கு, இப்படி நிறைய இடத்துல இருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒன்றாக உருவாகுது. 2வது பகுதி யூரோப்பியன் யூனியன் ஏறி வருகிற மிருகம் 2வது பகுதிக்கு ரெடி ஆயிருச்சு. முதல் பகுதி முதல் வல்லரசு விழுது. அதுக்கு யாருக்காக விழுதுன்னா யூரோப்பியன் யூனியனை பயந்து. எப்படிங்க விழுதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இப்போ சொன்ன வார்த்தையிலேருந்து வாபஸ் வாங்கிருச்சு. டாரிஃப் எல்லாம் பேக் ஆயிருச்சு. ஆனால் அவங்க சொன்னபடி கிரீன்லாண்டுக்குள்ள போகல. ஒரு சின்ன ராணுவத்தை மட்டும் அமைக்கணும்னு கேட்குறாங்க. மற்றபடி எதுவுமே நடக்கல. ஸோ முதல் வல்லரசு விழுது. 2வது வல்லரசு யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொன்ன மிருகம் ஏறி வருகிறது. இதோடு கூட 3வது ஒரு விஷயமும் நடக்குது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுத்தையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்பொழுது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு கிழக்கத்திய ராஜாக்கள் உதவி செய்வாங்கன்னு வேதம் எழுதுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. சூரியன் உதிக்கும் திசைனா கிழக்கு. கிழக்கு திசையிலிருந்து ராஜாக்கள் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் ஆன்டிகிரைஸ்டோட கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஒப்பந்தங்களை போட்டிருக்கு. ஏற்கனவே அது 2011-12 அநேக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாடுகளோடு கூட. நீங்கள் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 27ஆம் வசனத்தில் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு இருக்கு. அநேகருக்கு உடன்படிக்கை அதெல்லாம் போட்டாச்சு, ஏற்கனவே இருக்கு, ரெடியா இருக்கு. இப்போ கிழக்கத்திய ராஜாக்கள் வரணும், கிழக்கிலிருந்து புத்திரர்கள் வரணும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கிரீன்லாண்டில் போய் இந்த காரியங்களை செய்யும் போது ஐரோப்பாவுக்கு சப்போர்ட்டா இறங்கின இன்னொரு நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா சீனா. சீனா சொல்லுச்சு, அமெரிக்கா கிரீன்லாந்து பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. இந்த இஷ்யூல மட்டும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கிரீன்லாண்டை பிடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த யூரோப்பியன் யூனியனும் இந்த சைனாவும் என்று நாம் பார்க்கிறோம். அர்மேகதான் வார்ல இந்த சம்பவம் நடக்குது. எப்போனா நம்ம வாசிச்ச கிழக்கத்திய ராஜாக்கள் வராங்கன்னு இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க வராங்கன்னு பார்க்குறோம். யூரோப்பியன் யூனியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிழக்குல இருந்து ராஜாக்கள் வரணும். அதோடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் இப்போ நடக்குது. சைனா கிரீன்லாந்து விஷயத்துல யூரோப்பியன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பூமிக்குள்ள வரும்பொழுது அவருக்கு எதிராக தான் இது நடக்கும், இந்த யுத்தம் நடக்கும். அப்போ நடக்க போறதுக்கு ஒரு சின்ன மாடல் மாதிரி இப்போ நடக்குது. 2வது கிழக்குல இன்னொரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவோடு கூட வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை யூரோப்பியன் யூனியன் போட்டிருக்கு. அதுக்கு பேர் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தை பார்க்கிலும் தாயான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த தாய் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய அலசி ஆராயலாம், நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி போகலாம். ஆனால் அங்கே வேணாம். ஆனால் கிழக்கிலிருந்து காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சைனாவும் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனுக்கு
கை கோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா விழுகிறது, இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுடையதான கிழக்கத்திய ராஜாக்கள்லாம் ஒண்ணா சேர்றாங்க. இது ஓவராலா ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. அதாவது ஒரு சாம்ராஜ்யம் அடுத்ததாக ஏறி வருகிறது. நம் கண்களுக்கு முன்பாக தெரியுது. முந்தின சாம்ராஜ்யம் விழுகிறது. இந்த சாம்ராஜ்யத்தின் காலத்துல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்க வருவேன் என்று தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். பாலாக்கும் அருவருப்பை பத்தியில இருக்கு இல்லையா? சோ நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாக நாங்க ரொம்ப காலமா இது கடைசி காலம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க. துல்லியமா நடக்குது. நம் கண்களுக்கு முன்பாக வேதம் சொன்ன ஒவ்வொரு வசனம் நிறைவேறுகிறது. கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காலத்துல வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இனி இருக்கிறது அதுக்கான நேரங்கள் மட்டுமே. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். வருகை தாமதிக்குமானால் இன்னொரு டேட் வரையில்